வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இணைப்பிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்தியும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐடி இயக்குநரகத்திற்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐடி டெக்னிக்கல் டீம் ஆழியார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுப்பாளர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பிலே கலந்து கொண்டுள்ள பேராசிரியர் பெருமக்கள், அன்பர்கள், ஆன்மீக ஆர்வம் கொண்டுள்ள வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்கள் ஈடுபாடு கொண்டுள்ள பேராசிரியர் பெருமக்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பாக மகிழ்ச்சியினுடைய கருத்துக்களை நாம ஞானோதயம் என்ற வகையிலே சிந்திக்க இருக்கின்றோம். ஞானோதயம் என்பது ஞானம் பிளஸ் உதயம். ஞானம் என்பது அறிவு, உதயம் என்பது உதித்து விட்டது, அறிவின் தெளிவு. சாமிஜி ஒரு குரலுக்கு ஒரு கவியில சொல்லும் போது கூட, அறிவுக்கு அறிவு அடிமையாவதே பக்தி, அறிவை அறியால் அறிய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்ததிலேயே முக்தி, அறிவறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். ஞானம் என்ன? அறிவின் தெளிவு. இந்த அறிவின் தெளிவை உணர்த்துவதற்காக தான் அந்த காலத்துல மகான்கள் தோன்றினார்கள். அந்த மகான்கள்லாம் ஞான உதயம் பெற்றவர்கள்லாம் மகான்கள் என்று சொல்லப்பட்டார்கள். ஞான உதயம் பெறாதவர்கள் மனிதர்கள், பாமரர்கள் என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லாருடைய நோக்கம் என்னன்னா இறைநிலையை நோக்கிய பயணம்தான். இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் வந்து பிறந்து விட்டோம். வாழ வேண்டும், ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து பற்றி வாழ உள்ள உரிமை அனைவருக்கும் பொதுவே, வாழ்வோருக்கு சாதகமாய் வாழ்வு மட்டும் வாழ உள்ள அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு புதிய திட்டம் பலமாய் வாழ. இந்த உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா மன நிறைவோடு வாழ்க்கை வாழணும். அதற்கான பயிற்சி முறைகள் தான் அந்த காலத்துல பெரியவர்கள், ஆன்மீக பெரியவர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள். அந்த அத்தகைய கருத்துக்கள் தான் சுருதி, நுட்பம், அனுபவம் என்ற வகையிலே நூல்களின் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருக்கிறது. அப்போ ஞான உதயம் என்பது ஞானம் பெற்றவர்களால் வழங்கப்பட்ட நீதிநெறி வழிமுறைகள், இதெல்லாம் நூல்களிலே அடங்கி இருக்கிறது. ஒரு பாமரன் இதை பின்பற்றும் போதுதான் அவனும் ஞான உதயம் பெற்றவனாக, அறிவின் தெளிவு பெற்றவனாக வாழ முடியும். தன்னை அறிந்திடும் தத்துவஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பம். திருமூலர் சொல்லும் போது தன்னை உணர்ந்து கொள்ளணும். முதல்ல தான் யார், நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, இவை மூன்றும் உணர்ந்து அவற்றின் உறவறிந்தால் அறிவின் மேன்மை. உடல் விண்ணின் கூட்டாகும், உயிர் விண்ணாகும். உயிருக்குள் பரமமைந்த அறிவாய் ஆற்றி உடல் மூலம் உணர்ச்சிகளாய் உயிரின் நிலையமாய் உயிர் கடந்து உடல் கடந்து உயிர் கடந்து அறிவு நிற்க உண்மை பொருளாய் நிற்கும் ஒன்றுள் மூன்றாம். இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அப்போ இந்த உண்மை தெரிந்தாலே உயிரிருந்தால் அறிவறியும் உலகங்கள் எல்லாம் உயிர்க்குள் இருக்க காணும். உயிரெறியா அறிவுநிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரெறிய ஞானமாகும். இறைவன் எங்க இருக்காரு? உயிரெறிந்தால் இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் இறைவனை காணி. அப்போ தன்னிலை விளக்கம் பெறும்போது இறைவனே எல்லாவற்றிலும் காட்சி பொருளாக சத் சித் அனந்தம் என்று சொல்லப்படுகின்ற சத்தென்ற இறைநிலை சித்தென்ற உயிராகவும் எல்லாமாகவும் இருந்து கொண்டிருக்குது என்ற உண்மை நிலை வழங்கிவிடும். அதுதான் பக்தி மார்க்கங்கள் பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லி. பதி என்பது இறைவன், பசு என்ற ஆன்மாக்கள், பாசம் என்பது மாயையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை. இதை உணர்த்துவதற்காக தான் அந்த காலங்களில் வேதங்கள் தோன்றின. வேதங்களுடைய கருத்து என்ன? இறை உணர்வு அறவாழ்வு, இதோட கூடிய உடற்பயிற்சி, அதுதான் யோகாசனம் அப்படின்னு சொல்றது. வேதங்களுடைய தீட்சை, தவமுறைகள், யோகாசனம். தீட்சை என்பது குரு உபதேசம். இந்த மறைப்பொருளை உணர்ந்து கொள்வதற்கு அந்த காலத்திலே வேதங்கள் தோன்றி, எப்போ உலகம் தோன்றிச்சு அப்போ வேதம் தோன்றியாச்சு. வேதம் தோன்றவருடைய கருத்து எதுக்கு? தீட்சை, தவமுறைகள், யோகாசனம், பயிற்சி முறைகள். உடலை நலமாக வைத்துக் கொள்வதற்கு, உள்ளத்தை வளமாக வைத்துக் கொள்வதற்கு, மனநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு, சமுதாயத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு. அதுதான் சாமிஜி சொல்லும்போது 6 விதமான பண்புகளை சொல்வார். அதாவது உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், உயிருக்கும் மனசுக்கும் இனிமை காத்தல், தனக்கும் சமுதாயத்துக்கும் இனிமை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல், வாழும் முறைக்கும் வாழ்வின் நோக்கத்திற்கும் முரண்படாது இருத்தல்,
பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இனிமை காத்தல். பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வரும். இப்ப 6 வகையில இனிமை காத்தல் நம்ம மேற்கொண்டோம்னா துன்பம் இல்லை, இன்பமான வாழ்வுதான். அதுக்குதான் உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கொழி உண்டு. தன்னை அறிந்து உணர்ந்து தன்னை அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான உருவை அடைந்தார். அன்னை வைத்தடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதிக்கருவை உன் உருவத்திடை நிறைத்த உன் பேதமற்ற நிலை கடவுளாய் தோன்றும். ஞானம் பெறுவதற்கு வழி என்ன? தன்னிலை விளக்கம். அப்ப தன்னிலை விளக்கம் பெறுவதற்கு எது வேணும்? குரு. குருவரின்றே திருவருள் இன்றே. அப்போ குருதான் அடிப்படையானவர். குரு என்றவர் அறியாமை என்ற இருளை போக்க வந்த ஆசான். இந்த அறியாமை என்ற இருளை போக்க வந்த ஆசான் தான் முன்காலங்களிலே பக்தி மார்க்கம் என்ற வகையிலே இது சிறப்பாக கொடுக்கப்பட்டது. பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க, இறைவன் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, கடவுளை நம்பணும். அதுக்குதான் அந்த காலத்துல சரியை கிரியை யோகம் ஞானம். அத தமிழ் மறையில சொல்லும் போது அதுல அதாவது இன்பம் 4 வகையாக சொல்றாங்க. அந்த சரியை கிரியை யோகம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, சரியை என்னும் போது அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு, கோயில்களில் பணிபுரிவது, கோயிலுக்கு செய்கின்ற இப்போ உழவார பணிகள்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யறதல்ல சரியை. கிரியை என்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் மன அமைதியை தருவதற்காக பாடல்கள், சடங்கு முறைகள், அதெல்லாம் சரியை கிரியை. யோகம் என்றது ஒரு இணைந்த வாழ்க்கை. அப்போ இறைவனோடு ஒன்று கலப்பதற்கான ஒரு முயற்சி. ஞானம் என்பது எல்லாவற்றையும் முழுமையாக உணர்ந்து கொண்டு இறைநிலையாகவே மாறிவிடுகிறது, ஒன்றி விடுகிறது, அதோடு ஒன்றி விடுகிறது. இதை உணர்த்துறதுக்கு தான் அந்த காலங்கள்ல மதங்கள் தோன்றுச்சு. அந்த மதங்கள் தோன்றுவது என்ன சொல்லுது? உணவு, உடை, இறைவணக்கம், ஒழுக்கம், உத்தமர்கள் காட்டும் போதனைகள் மதங்கள். இதனுடைய நோக்கம் என்னென்ன? உணவு, உடை, இறைவணக்கம். எதற்கு தேவைன்னா ஒழுக்கம், உயர்வு, ஒற்றுமை, அன்பு காண தேவை. நம்மளுடைய நோக்கமே அன்பும் கருணையும். இறைவன் எப்படி இருக்கான்? எல்லாமாக இருக்கிறான், அன்பும் கருணையமாக இருக்கிறான். அப்போ மதங்களுடைய நோக்கம் தோன்றும் போது மதங்களுடைய கருத்து என்ன? உணவு, உடை, இறைவணக்கம், ஒழுக்கம், உயர்வு, ஒற்றுமை, அன்பு காண தேவை. உணவு, உடை, இறைவணக்கம் உள்ள தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாற்றம் காணும். உணவு, உடை, இறைவணக்கம் உள்ள கருத்து எல்லாம் பிரித்து பார்த்தால் உள்ள உட்கருத்து ஒன்றே ஆகும். உணவு, உடை, இறைவணக்கத்துல வித்தியாசம் இருக்கு. நாமெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கவங்க எல்லாம் கோட்டு சூட் போடுறாங்க. அதுக்கப்புறம் அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அங்கி போட்டுன்னு போறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியவெல்லாம் வேஷ்டி சட்டை போட்டுன்னு போறோம். அந்த மாதிரி உணவு, உடை, இறைவணக்கம் எல்லாத்திலையும் மாற்றம் இருக்கு. ஆனா மாற்றம் இருந்தாலும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் காணுது. அப்படி இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை என்னன்னா, எல்லாமே வேதங்களை கழிச்சு பார்த்தா உள்ள உட்கருத்து ஒன்றே ஆகும். மதங்களுக்கெல்லாம் அன்பும் கருணையும், வேற ஒண்ணுமே இல்லை. அன்பு விசாலமானது. அதுதான் சொல்றாங்க. பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலை எதுவே ஞானம். பிள்ளைக்கு தகப்பன் யார் என்று கேட்பவருக்கு சொல்லும் நிலை எதுவே பக்தி. உள்ளத்து கற்பனையும் புலனைந்து உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையே மாயை. எள்ளுக்குள் என்னை போல் எங்கும் எதிலும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி. சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அறிவின் தெளிவு வரணும். அறிவின் தெளிவு பெறுவதற்கு நம்ம குருவை நாடுறோம். குருவுடைய துணை இல்லாம நம்ம எதையுமே மேற்கொள்ள முடியாது. குருவர் நின்று திருவருள் நின்று. அப்போ முதல்ல குடும்பத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குது? ஞானம். பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலையாகவே ஞானம். கிளை போல் தாய் குறித்த தகப்பன் காட்டி கேட்பவருக்கு சொல்லும் நிலை எதுவே பக்தி. அப்போ உள்ளத்து கற்பனையும் புலனந்தியின் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையே மாய். உள்ளம் கற்பனை பண்ணது, புலன் அதுல சிக்கி தவித்து. இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும்? எள்ளுக்குள் என்னை போல் எங்கும் இதிலும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி, அறிவின் தெளிவு. இதை பெறுவதற்கு தான் நம்ம நாள்தோறும் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய உலகியல் வாழ்க்கையில இதை நோக்கிதான் நாம் பயணித்துக் கொடுக்கிறோம். இதற்குதான் நமக்கு எளிய முறையில மகான்கள்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலேயே நமக்கு வந்த மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிமையாக கருத்துக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நமக்கு மிக எளிமையாக எல்லாரும் எளிதாக பின்பற்றக்கூடிய வகையிலே அமைந்துள்ளது.
தன்னிலை விளக்கம் பெறணும்னா என்ன? முதல்ல நாம அமைதியா இருக்கணும். தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி, ஊர் அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி, இதை நோக்கி. அப்போ தனி மனிதன் அமைதியாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? சாமிஜி சிந்தித்து பார்த்துதான் உடல் நலமாக இருக்கணும், அப்புறமா உயிர் வளமாக இருக்கணும், மனம் வளம் இருக்கணும், அதுக்கப்புறம் நட்பு நலம் இருக்கணும், சமுதாய நலம் இருக்கணும், அதுக்கப்புறம் கருமைய தூய்மை என்று சொல்லுவோம். இப்போ பிறவியின் நோக்கம் என்ன? கருமைய தூய்மை. பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆட்சி மனம் செயல் தூய்மையானது போதும், உறவுகளின் உண்மை நிலையை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலையை பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு சாமிஜி ஒரு கவிதை சொல்லுவார். எல்லோருடைய கடமை என்னன்னா பிறவியின் நோக்கத்தை அறிந்து கொள்ளும். அதுதான் சொல்றேன். பிறவியின் நோக்கம்னா இறைநிலை உணர்தல், அறிவின் முழுமை பெயர் பெறுதல். இதை எப்போ அடைய முடியும்? மனிதன் என்ற உருவிலே மாக்கள் உண்டு, மக்கள் உண்டு, மனமறிந்த தேவருண்டு, மதிநிலைத்த மனிதர் உண்டு. மனம் இதமாய் மனிதருக்கும் மாக்களுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றும் மாமுனியோர் முழு மனிதன். அதாவது மனிதன் என்ற உருவிலேயே எல்லாமே இருக்காங்க. மனிதனும் இருக்கிறான், மாக்களும் இருக்கான். முறை மாறி நடக்கும் போது அது விலங்கின பண்பை கொண்டதாக செயல்படும் போது மாக்கள் என்று கருதுகிறோம். இப்போ தொண்டு, மக்களுக்கு செய்கின்ற தொண்டு, மகேசனுக்கு செய்கின்ற தொண்டு வகையிலேயே நாம் செய்கின்ற செயல்தான் நல்ல விளைவை கொடுக்கும். அதுக்குதான் சொல்றேன். சாமி சொல்லும்போது தீயவனை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே தொடர்ந்து கடமையென ஆற்றி மாயமெனும் மறைபொருளாம் உயிரறிந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்கி நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் காணும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகம். யோகம் என்பது இணைந்த வாழ்க்கை. இந்த இணைந்த வாழ்க்கையில நமக்கு எது தேவை? 6 வகையில இனிமை காத்தல் நான் சொன்னேன். அதாவது சாமிஜி சொன்னது 4 வகையில இனிமை காத்தல் என்பது உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனசுக்கும், தனக்கும் சமுதாயத்திற்கும், தனக்கும் இயற்கைக்கும், பிறவியின் நோக்கத்திற்கும், வாழும் முறைக்கும், பழக்கத்திற்கும், விளக்கத்திற்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தோம்னா துன்பம் இல்லாத இனிமையான வாழ்வு கிடைக்கும். அதுதான் அன்பிறக்கும் தொண்டுதவும் ஈகையின் சொல் ஆன்மீக நெறியாய் போற்றி காக்க. அன்பிறக்கம் தொண்டுதவும் ஈகையின் சொல் ஆன்மீக நெறியாய் போற்றி காக்க. துன்பங்கள் குறைந்து வரும், மேலும் வாழ்வில் புகழ் அமைதி கிட்டும். நன்முறையில் மனிதன் வாழ கற்றால் நாட்டிலும் வீட்டிலும் இன்பம் அன்று. இந்நிலை எளிதென்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். சாமிஜி சொல்ற அன்பிறக்கம் தொண்டுதவும் ஈகை இன்சொல், இதெல்லாம் ஆன்மீக நெறியாய் போற்றி காக்கணும். துன்பங்கள் குறைந்து வரும், தெய்வ துணை கிட்டும், மேலும் புகழ் நிறைவு கிட்டும் வாழ்க்கையில். நன்முறையில் மனிதன் வாழ கற்றால் நாட்டிலும் வீட்டிலே இன்பம். இந்த உண்மை எளிதென்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். இப்போ வீட்டுல அமைதியா இருக்கணும்னு என்ன பண்ணும்? இதுதான் இன்பமான வாழ்வுக்கு சாமிஜி நிறைய முறைகள்லாம் சொல்றாரு. அதுல சொல்லும் போதுதான் இறைநிலையே அறிவாக இருக்கும் போது குறையறிவில் பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பயன் கண்ட வரையில் போதும். நிறைந்தலைக்கு அறிவை விரித்துண்மை காண நேர்வழியாய் அகத்தவத்தை குருவால் பெற்று இறைநிலையை உன்னுள் தேட காலம் வீணாக்க வேண்டாம், முயன்றிடியில் வெற்றி பெறுவீர் அப்படின்னு ஒரு கவியில சொல்றார். என்னன்னா இறைநிலையே அறிவாக இருக்குது. ஆன பொருட்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதினான் இறைவன் தான். உருவங்கள் கோடான கோடியாய் அவை உள்ளும் புறமாய் ஊடுரு நிறைந்து இங்கும் ஒரு சக்தி அறிவாம் இயற்கையாம் தெய்வமா எல்லாமாக இருக்கவன் இறைவன் தான். அந்த இறைவன் தான் இறைநிலையே அறிவாக இருக்கும் உண்மை உணர்ந்து கொண்ட போது குறைய அறிவில் பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி, இப்போ எல்லாமே இறைவன் தான் இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஏன் இது வேணும் அது வேணும் ஆசைப்பட்டு இருப்பானே. அப்ப என்ன பண்ணோம்? நிறைய அறிவில் அறிவை விரித்துண்மை காண குருவின் மூலம் அகத்தவத்தை கற்று தியானம். இதை கத்துக்கணும்னா அறிவின் தெளிவு பிறக்கும். காலத்தை வீணாக்க வேண்டாம். இது வரலும் எனக்கு எந்த விதமான அதாவது இல்ல. இப்போ வாழ்க்கை முறையில் 4 முறையாக பிரிக்கும் போது ஒரு காலகட்டங்கள்லையும் அவருடைய வாழும் முறையை 12 ஆண்டுகள். இப்போ அரசன் ராஜாவா இருந்தாலும் கூட, அரசனாக இருந்தாலும் கூட காட்டுக்கு போய்
முதியோர்கள்கிட்ட இருந்து பாடம் பயின்று வந்தாதான் தொண்டு செய்வதற்கான ஒரு நிலையை பெற முடியும். அதற்கான வழிமுறைகள் தான் சொல்றாங்க. இப்போ 4 விதமான வாழ்க்கை முறைகளை சொல்லும் போது பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தன், அப்புறமா சந்நியாசம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4 வகையில இதுதான் சாமியை எளிமையான முறையிலே எல்லாவற்றையும் மனிதனுக்கும் உணவு உடை இருப்பிடம் வேண்டும், உற்ற வயது வந்தால் வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும், அதற்கப்புறம் இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்கும் உலகம் சுற்றும் வாய்ப்பும் வேண்டும், நடனம் மற்றும் கலைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்லிலைவை பண்படுத்த தியானம் வேண்டும், விடல் வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள், விளையாது பெருகாது துன்பம் வாழ்வு. இந்த உலகியல் வாழ்க்கையில எல்லாம் தேவைதான். இந்த தேவைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம அளவு முறை காக்கிறோமோ, அதெல்லாம் நம்மளுடைய இன்பமே இருக்குது. இந்த அளவு முறை மாறக்கூடாது. அந்த அளவுக்கு தான் சொல்லும்போது உணவு, உடை, இறைவன் எல்லாத்தையும் அளவு. மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்ய. இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது உடல் நலம். இந்த உடல் நலத்துக்கு தான் சாமிஜி எளிய முறை உடற்பயிற்சி. இப்போ எளிய முறை உடற்பயிற்சிகள் பண்ணும்போது நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லா அவயங்களுக்கும் முறையான பயிற்சியை கொடுப்பது உடற்பயிற்சி. இது உபகரணங்கள் ஏதும் அவர்களாக இந்த வகையிலே நாம இதை பயிலும் போது நமக்கு இந்த எளிமை. அதுதான் சொல்ற சாமிஜி, 2 ஒழுக்க பண்பாடு, 5 ஒழுக்க பண்பாடு. நான் 2 ஒழுக்க பண்பாடு நமக்கு தெரியும். நான் இந்த வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அதே என்ன சொல்றாரு 5 ஒழுக்க பண்பாடுல சொல்லும்போது, புதியதொரு பண்பாடு உறவுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமல்ல எவரவர்த்தம் அறிவின் ஆற்றலால் உடல் உழைப்பால் வாழ்வது இந்த முடிவும், நெறிப்பிழந்து உணவுக்கு உயிர்கொள்ளாத நோன்பும், பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். அதாவது 5 ஒழுக்க பண்பாடுல ஒரு புதியதொரு பண்பாடு என்பது நல்ல பண்பாடு மலரணும். அந்த பண்பாட்டுல என்ன சொல்றோம், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவர்களுடைய அறிவின் ஆற்றலால் உடல் உழைப்பால் வாழ்வது அவர் மனம் உடல் வருந்தா மானெறியும், உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும், பொதுகதியாய் பிறர் பொருள் வாழ்க்கை சுதந்திரத்தை பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். அடிப்படை தேவை என்ன, அன்பும் கருணையும், எல்லோரிடம் அன்பு செலுத்துங்கள், இதுதான். அப்போ அந்த காலத்துல இருந்து வேத கருத்துக்களே இதே சொல்லுது. வேத கருத்துக்களை சொல்லும் போது இறைவன் மேலானவன், அந்த இறைவன் தான் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிறான், சச்சித்தன் சொல்லப்படுகின்ற எல்லாமாக இருக்கின்றது. உலகத்தை தோற்றப் பொருட்கள் அனைத்திலும் அவனதான். உயிரறிந்தால் அறிவறியும் உலகங்கள்லாம் உயிர்க்குள் இருக்க காணும், உயிரறியா அறிவதிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானம். ஞானம் என்பது அறிவின் தெளிவு, எல்லாவற்றிலையும் இறைவனை காணுதல், எல்லா பொருட்களையும் இறைவனை காணுதல், என்னுள்ளே இறைவனை காணுகின்றேன் என்ற வகையிலே இந்த பயிற்சிகள்லாம் நமக்கு எளிமையான பயிற்சிகளாக இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய நோக்கம், பிறவியின் நோக்கம் கருமைய தூய்மை. கருமைய தூய்மைக்கு நம்ம சந்ததிகள்லாம் நல்ல சந்ததியா பிறக்கணும். பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கருத்தொடரும், பிள்ளைகளோடு இணைந்து விடும், அது இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவமும் அறமும் மாற்றியிருந்தால் அப்பேராக்கும் பிள்ளைகளை வழி வழியாக பின்தொடர்ந்து வந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் கருத்தொடராம் பேரிழைப்பு இப்போதும் ஒன்றே ஆவர். அப்போ பிறவியின் நோக்கம் என்ன, நம்ம வாழும் முறைக்கு மாறாம வாழ்க்கையை நடத்தி இனிமையான வாழ்க்கையின் மூலமாக பிறவி சந்ததி பிறவாத ஒரு நிலையை பெற வேண்டும். பிறவாத நிலையை பெற முடியலனாலும் கூட பிறவி சந்ததிகள் நல்ல வளம் பெற காக்கணும். அதுதான் மனவளக்கலையிலே சாமி சொல்ற வாழ்க்கை தத்துவம் எண்ணம் ஆராய்தல், ஆசை வளமாக்கி சீரமைத்து கவலை தவிர்த்து சினம் தவிர்த்து கவலை வாழ்விலே நிலவாமல் காத்து அறிவறியும் பயிற்சிகள் எல்லாம் மனவளக்கலை பயிலக்கிட்டும். வாழ்க்கையில் எந்த வயதிலும் உடல் உள்ள சோர்வை போக்கி தங்கள் வளம் பெற்றதோடு தங்கள் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காப்போம் அப்படின்னு ஒரு கவியில மனவளக்கலை பற்றிய ஒரு குறிப்பா வாழ்க்கை தத்துவம் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழி எல்லாவற்றையும் நாம கத்துக்கிறதோடு
காயகல்பம் கற்று நாம பயன்பெற்றதோடு நம்மளுடைய பிறவி சந்ததிகள் பயின்று பலம் பெறவும் காப்போம் என்ற வகையிலே இது எல்லாருக்கும் அமைதி கொடுப்பதாக இருக்கிறது. இந்த அமைதி தான் தனிமனித அமைதி. இப்ப தனித மனித அமைதியினுடைய மூலமாக குடும்ப அமைதி பெற முடியும். இப்போ குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்லாம் இன்பமும் இனிய சொல்லும் இருக்கும். இதுதான் பண்பாடு. பண்பாடுல சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் ஒன்றிணைந்த ஒரு பிறநெறியே அறமாகும். ஒழுக்கமா இருக்கணும், நம்மளுடைய கடமை தெரியணும், ஈகை. இதுதான் அடிப்படை. அதுதான் அகிம்சை, உண்மை, நேர்மை, வாய்மை, துணிவு, பணிவு, விடாமுயற்சி, தற்பெருமையின்மை, பொறாமையின்மை, இன்பமும் இனிய சொல், நல்லதையே காணுதல். எல்லாரும் ஒரு மனிதனா பிறந்த எப்படி இருக்கணும்? அகிம்சை, உயிருக்கு துன்பம் கொடுக்காம. அதுதான் சாமிஜி மகரிஷி எளிமையா சொல்லும் போது இரண்டொழுக்க பண்பாடு, ஐந்தொழுக்க பண்பாடை கூட சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டொழுக்க பண்பாடு மூலமாக நமக்கு வாழும் முறை தெரிந்து கொள்கிறோம். இந்த வாழும் முறை தெரியும் போது யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. இது எளிமையான பேசிக் நாலேஜ். இதை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பயன்பட்டதால் தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் அளவோடு வச்சுக்கிறோம். உணவு, உடை, எல்லாமே 5 அளவு முறை சொல்றேன்னா, உணவு, உடை, உறக்கம், உழைப்பு, பால் உணர்வு இவற்றை மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்தியாம். எல்லாமே ஒரு அளவு முறை காக்கும் போதுதான் இன்பமாக இருக்கும். இதுல நிறைய முறைகள்லாம் இருக்கு. நம்மளுடைய தியான முறைகள்ல பல்வேறு தியான முறைகள் இருந்தா கூட நம்மளுடைய தியான முறை மிக எளிமையானது. தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்ற தன்மனைப்பு கொண்டிப்போ பாவமனைகள் புதிய முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமி தரும் மனமயக்கமாயே எவரெனும் வழியாலன்றி உய்யை வேறு ஏது வழி பேரலொறி எண்ணிப்பாரே. இப்போ எல்லாமே என்னவா இருக்குது? தவமுறையும் அறநெறியும் பற்ற தவம் பண்ணணும், அற வாழ்க்கை மேற்கொள்ளணும். தவம்னா தெரியும் நமக்கு. தவம்னா ஒன்றை பற்றி நினைத்திருந்து அந்த ஒன்றாகவே மாறிப்போது தவம். நம்மளுடைய தவமுறைகள்ல 9 விதமான தவமுறைகள் இருக்கு. இது நம்ம எல்லாம் தெரிந்த விஷயம்தான். தவமுறையும் அறநெறியும் பற்ற அறநெறி என்னும் போது ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கமான வாழ்வு. கடமை, கடன் பட்டிருக்கிறோம். ஒழுக்கம் வெழுப்பும் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். கடமை என்பது கடன் பட்டிருக்கிறோம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நம்மளுடைய கடமை என்ன? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது. தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கடாமலும் பார் ஒன்றினால் பற்று. எல்லாமே நமக்கு தேவை. ஆனா அத ஒண்ணு மிகுதியாகும், ஒண்ணு குறைவாக இருக்கக்கூடாது. எல்லாத்திலையும் அளவு முறை கடமை. அதுக்கப்புறம் ஈகை என்னும்போது பிறர் படும் துன்பம் கண்டு இறங்குதல் வேண்டும். அது அந்த பண்பு தன்னால வரும். பழகதான் பழக்கப்பதிவுகள் இருந்து விளக்கப்பதிவுக்கு மாறணும். அந்த விளக்கப்பதிவுக்கு வந்த போது இந்த விளக்கப்பதிவுகளையே பழக்கப்பதிவுகளா மாற்றிக்கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான பயிற்சி முறைகள்லாம். நம்மளுடைய பயிற்சி முறைகள்லாம் முயன்று பார்த்தால்தான் வெற்றி பெற முடியும். சும்மா இதுல வந்து பார்த்தவங்களுக்கு தான் மனவளக்கலைக்கு முன்னும் மனவளக்கு பின்னும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப ஞானம் பெறுவது என்பது புத்தர் ஞானோதயம் பெற்றாரு. புத்தர் ஞானோதயம் பெறுவதற்கு கடுமையான பயிற்சிகள். ராஜா அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவரை எவ்வளவு கடுமையான விரதம் இருந்தாரு. அவருக்கு பசி பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தான் அவருடைய உடல்லாம் வத்தி போச்சு, உடம்பெல்லாம் சுருங்கி போச்சு. அதுக்கப்புறம் ஞான உதயம் பெற்றார் கடுமையான பயிற்சியின் மூலமாக. இந்த ஞான உதயம் என்பது அறிவின் தெளிவு பெற்ற மகான்கள், அறிஞர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள், சித்தர் பெருமக்கள் இவர்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக நமக்கு நூல்களின் மூலமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனா அவ்வளவு கடுமையான பயிற்சிகள்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எளிமையாக எல்லாரும் எளிமையாக இருப்பது. நன்றாய் ஞானம் கடந்து நல்ல இந்திரியம் எல்லாம் தீர்த்து ஒன்றாய் கடந்து அரும்பெரும் பார் கோப்பு இல்லை அதனை உணர்ந்து ஒன்று சென்று ஆங்கு பசையற்றால் அன்றி எப்போதே வீண். அது வைணவத்துல சொல்லக்கூடிய கருத்து. நன்றாய்
ஞானம் கடந்து நல்லிந்திரியமெல்லாம் மீற்று ஒன்றாய் கடந்து அரும்பெரும் பாழ் சென்று ஆங்கு அந்த பாழ் என்பது சுத்தவெளி, ஒண்ணுமே இல்லாத இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம, அப்ப அந்த நிலைக்கு வருவதற்கு நம்ம இவ்வளவு கடுமையான பயிற்சிகள்லாம் தேவையில்லை. அது நம்மளால முடியாதுன்றதால எளிய முறை பயிற்சிகளின் மூலமாக இதை நம்ம ஞானம் பெற முடியும். இல்லறத்தில் இருந்து கொண்டே இதை பெற முடியும். அதுதான் சாமிஜி இன்னொரு பாட்டு கவியில சொல்றாரு, நித்தியமான ஒன்றை அறிந்தடே நினைத்த பலன் குரு அடைந்தேன் உத்தமனாய் நெல் என்றார் உணர்த்தி விட்டார் ஊமை ஒளி ஓசை ஓங்காரம் நெற்றியிலே கண் திறந்தால் நிலைத்த பொருள் நிலைக்கச் செய்தால் அத்துவித தூதலை காட்டி அனைத்தையும் முடிக்கும் விதம் எடுத்து விட்டார் அத்தனையும் செய்வதற்கு இல்லறமே சிறந்தது காட்டி மாட்டி விட்டார் அப்படின்னு ஒரு கவியில சொல்றார். அதாவது நித்தியமான ஒன்றை அறிந்தடைய நினைத்த பலன் குரு அடைந்தேன். எது நித்தியமானது? பொருள் நிகழ்ச்சி ரெண்டு இருக்கு. பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரும் மருளாளர் மானா பிறப்பு. வள்ளுவ பிறந்தை சொல்லும் போது பொருள் என்றது பொருள் இல்லாத பொருள் என்றது நிலையானது இல்லை. அப்ப பொருள் என்பது என்ன? நிலையானது தான் மெய்ப்பொருள். அதுதான் மெய்ப்பொருள் சொல். அந்த பொருளை நம்ம மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக தான் எளிய முறையில சாமி நித்தியமான ஒன்றை, நித்தியம் என்பது எப்பவுமே இருக்கக்கூடியது, அனித்தியம் என்பது மறைந்துவிடக்கூடியது. நித்தியமான ஒன்றை அறிந்தடே நிலைத்த பலன் குருவடைந்தேன் உத்தமனாய் நெல் என்றார் உணர்த்தி விட்டார் ஊமை ஒளி ஓசை ஓங்காரம் நெற்றியிலே கண் திறந்தார். நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்வீட் கொடுக்கறது, அந்த ஒலி காட்டுறது, அதெல்லாம் அந்த முறைகள்லாம் வந்துடும். நெற்றியிலே கண் திறந்தார் நிலையான பொருள் காட்டி நிலைக்க செய்தார். அத்துவிதம் துவித விதம், அதுலயே ரெண்டு. அப்போ துவிதம் அத்துவிதம் துவிதம் அதையும் காண்பார். நெத்தியிலே கண் திறந்து அங்கே நிலைக்க செய்தார். அப்படி நிலைக்க செய்த போது அத்தனையும் நீ நினைத்ததெல்லாம் முடிப்பதற்கு வழியை சொல்றாரு. அந்த நினைத்ததெல்லாம் முடிப்பதற்கு வழி எது என்னன்னா இல்லறம்தான் சிறந்தனர் உணர்த்திவிட்டார். அப்போ சத்தியம் கேட்பாங்க. 10 வித உறுதிமொழி பணிந்துரைத்தேன் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வித உறுதிமொழி பணிந்துரைத்தேன் சத்தியம். அதாவது குரு உபதேசம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில வழிமுறைகள் சொல்லுவாங்க. எண்ணெய் தேய்த்து குளித்தல், வித்து கெடும் விபச்சாரம், சத்து கெட சகதரிஷ்டை அப்படின்னு சில விஷயங்கள்ல 10 விதமான உறுதிமொழிகள் இருக்கு. அந்த உறுதிமொழிகள் எல்லாம் பதித்து வேன் சத்தியம் அப்படின்னு சாமி சொல்லி இந்த பயிற்சி முறைய கத்துக்கினாரு. அப்படின்னும் போது இல்லறமே சிறந்ததுன்னு எடுத்து காட்டினார். இப்போ நம்ம இதுக்காக துறவரம் போக வேண்டியது இல்லை. ஞானோதயம் பெறுவதற்காக மகான்கள்லாம் காட்டுல போய் கடுமையான விரதம் இருந்து பயிற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க. அதுக்கெல்லாம் இப்ப என்னன்னா இல்லறமே சிறந்ததை எடுத்து காட்டிவிட்டார். இல்லறத்திலிருந்து கொண்டே இதை சிறப்பாக செய்ய முடியும். எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மனம் மாறிவிடும். அப்படி மாறுகின்ற மனம் இருக்கு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நினைக்கும் போது கட்டாயம் மாறுதானே செய்யும். அதற்கான ஒரு குரு நமக்கு தேவை. குரு என்பவர் அறியாமை என்ற ஈரலை போக்க வந்த ஆசான். அந்த குரு நமக்கு எளிமையான குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. அந்த எளிமையான குருவனுடைய பயிற்சிகளும் ரொம்ப எளிமையான பயிற்சிகள். இந்த எளிமையான பயிற்சிகளை நாம தொடர்ந்து செய்யும் போதுதான் இதனுடைய பலனை நம்ம பெறும். இப்போ தொடர்ந்து பயன்பெறும் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி மயக்கம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுக்கி பிழந்து துன்பம் நல்கும் அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காணி. அறிவை அறிவால் அறியா விழிப்பில் பழகி கொண்டு அவ்வப்போது எழும் எண்ணம் வாய்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியை குண்டலினி யோக தவம். இப்ப தவம் என்பது என்ன? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி மயக்கம் மூன்றுமே அறிவினுடைய ஏழ்மை. அறிவனுடைய ஏழ்மைகளால் என்ன பண்ணுது? அறிவு குறுகி பிழந்து துன்பம் நல்கும் அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காணி. அறிவை அயரா விழிப்பில் பழகி கொண்டு அவ்வப்போது எழும் எண்ணம் வாய்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோக தவம். நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலும் அளவு முறை காத்தல். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அறியாமை. தெரியும் நமக்கு, சிலதெல்லாம் தெரிஞ்சாலும் அலட்சியம், உணர்ச்சி மயக்கம், இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான். அதுதான் என்ன சொல்லுவாரு? விழிப்பு நிலை என்ற ஒரு வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சூழலில் அலைமனதின் அழுக்கை தற்சோதனையால் துடைத்தோண்டால் அன்பூரும் கருணை உணர்வாகும் வாழ்வு பழுத்து வரும். அந்த அறிவு பக்குவத்தால் வாழ்வில் பல சிக்கல் தீரும். முழு கல்வி இது. உண்மை அறிவிற்கெட்டும் முறையாக பயின்றிடுவீர் வெற்றி காண்பீர்.
அப்போ எது தேவை நமக்கு? விழிப்பு நிலை என்ற ஒரு வெளிச்சம். இப்போ விழிப்பு நிலையில நம்ம செயல்படும் போது எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றினாலும் எவருக்கும் தவறு செய்ய மாட்டோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படை இறைவன் தான். நாமும் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் எதை பற்றி நாம் சொல்வது, எதை பற்றியும் சொல்வதற்கு நம்ம ஆளே இல்லை. இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இறைவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கான பயிற்சி முறைகள் தான் எளிய முறை பயிற்சிகளாக இது இருப்பதால நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேருக்கான பயிற்சிகள் தான் சாமிஜி எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் நான் யார் என்ற அகத்தாய்வு பயிற்சி எல்லாமே ஒரு பட்டியலாக, எல்லாமே முயற்சியோடு, சாதனையோடு, போதனையோடு கூடிய ஒரு சாதனை மார்க்கமாக அமைந்திருக்கிறதால அது மூலியமாக முழுமை பேரும் பெறுவதற்கான 4 வகைகள் அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேரு, முழுமை பேரு. இந்த 4 வகையில நம்மளுடைய வளர்ச்சி அமைந்திருக்கிறது. அதன் மூலமாக ஞான உதயம். ஞான உதயம் என்ன? அறிவின் தெளிவு. இல்லைன்னா அறிவு பிறந்து செயல்படும் போது என்ன சொல்றோம்? நம்ம மக்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுதான் உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம். ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வில் பல புதிய சூழ்நிலைக்கேற்ப பலாத்காரமாய் போதிக்கும். அறிஞர் செய்யும் போதனைகள் அவர்கள் வாழ்வில் சந்தித்தாராய்ந்த பல உண்மை நிகழ்ச்சிகளின் விளக்கமாகும். இவை சிந்தனையை சீர்திருத்தும், ஊக்குவிக்கும். என்ன சொல்றாங்கன்னா, உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம். ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வில் பல புதிய சூழ்நிலைக்கேற்ப பலாத்காரமாய் போதிக்கும். எடுத்துக்கலையோ அதை பத்தி கவலை இல்லை. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில இருந்தா நம்ம அனுபவங்களை பெறுகின்றோம். வாழ்க்கை முறை. அப்போ பிறவியின் நோக்கத்திற்கும் வாழும் முறைக்கும் நம்ம உணர்ந்து கொண்டு செயல்படணும். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் ஏற்ற முறையில பழக்க பதிவுகள், பழக்கத்திலிருந்து மாறி விளக்க பதிவுகள் வரணும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்வதற்காக தான் இந்த பயிற்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சிகள்லாம் எளிமையான பயிற்சிகள். நம்ம கற்கும் போதுதான், அதை கடைபிடிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில உண்மையான பலனை நாம் பெறுகின்றோம். நாம் பெற்றதோடு இல்லாம இத சந்ததிகளுக்கு எடுத்து போகணும், இளையவர்களுக்கு எடுத்து செல்லணும். இந்த அனுபவங்கள்லாம் உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம் சொல்றோம் இல்லையா? அப்ப எல்லா அனுபவங்களும் ஆன்மீக பெரியோர்கள், மகான்கள், சிந்தனையாளர்கள், பொருளாதாரத்துறை வல்லுநர்கள், அரசியல்வாதிகள், அறிஞர் பெருமக்கள், விஞ்ஞானிகள் எல்லாருடைய கருத்துக்களும் தான் ஞானோதயமாக புத்தகங்களின் வாயிலாக, நூல்களின் வாயிலாக விட்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஞானம் பெறுவதற்கான வழிதான். அவரவருடைய பாதையில் அவர்கள் பயணித்தார் அந்த பாதையிலே நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். ஆன்மீக சிந்தனை வரும்போது, ஆன்மீக குருமார்களுடைய வழிகாட்டியில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய ஆன்மீகத்தில் நம்ம உயர்வை பெறுவதற்கான ஒரு வழி. அதில் எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட இன்றைய 20ஆம் நூற்றாண்டு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் முக்கியமானவர்கள். அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையான பாடல்கள். சுமார் 2000 கவிகள் இருக்கு. இந்த கவிகள்லாம் ரொம்ப எளிமையான கவிகள். அதுக்கு விளக்கமே தேவையில்லை. அந்த கவிகளை சொல்லும் போதே நம்மளுடைய விளக்கம் புரியும். ஒரு கவி எடுத்து நம்ம ரொம்ப நேரம் சொல்லணும், அதுக்கு தேவையே இல்லை. ஸோ எல்லாமே எளிமையான கருத்துக்கள். பயிற்சிகளும் எளிமையானது, கருத்துக்களும் எளிமையான கருத்துக்கள். அந்த கருத்துக்களை நம்ம செய்வதற்கும் ரொம்ப எளிமையாக பின்பற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. நோக்கம் என்னன்னா கருமைய தூய்மை. அதாவது உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், சமுதாய நலம், கருமைய தூய்மை. கருமைய தூய்மையின் போது என்னன்னா, அதாவது பிறவி சந்ததிகள் துன்பம் இல்லாம வாழணும், மீண்டும் பிறவாத ஒரு நிலை. அதுக்கு என்ன சொல்றாங்க? கருமையம் கெடுவதற்கான காரணம் என்ன? நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், மனம், பேச்சிலை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உடம்பு வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரம் பறித்தல், வாழ்வின் வளைப்பு பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை, சினம், வஞ்சம் இவை காத்தல், நெருப்பிழந்த உணவு, உறக்கம், உழைப்பு, கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் தான் கருமையை கலங்கத்துக்கு என்ன காரணம்?
ஆசை. ஆசை அருமின் ஆசை அருமை. இப்போ ஆசையை நம்ம இல்லைன்னா இச்சை என்பது இயற்கையின் எழுச்சியை இச்சிப்பது ருசு இயங்கும் உடலுக்கு. ஆசை இருக்கு, ஆசை உடலுக்கு இயங்குவது ருசு, அதனால ரொம்ப சந்தோஷமா செயல்படும். ஆனா ஆசையை தான் விடணும். இந்த ஆசையை விடுவதற்காக மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. புத்தர் என்ன சொல்றாரு? டிசைர் இஸ் ரூட் காஸ் ஆஃப் மிசரி. ஆசையே அழிவிற்கு காரணம். இந்த ஆசையை விடணும். ஆசையினுடைய மறுமலர்ச்சி தான் 6 தீய குணங்கள். சாமிஜி எல்லாமே எளிமையா பிறவியின் நோக்கத்தை நிறைவேறினா என்ன பண்ணோம்? முதல்ல ஆசையை விடணும். உன்னை பற்றி நினைக்கணும், தன்னை பற்றி உணர்தல், தன்னை பற்றி சிந்தித்தல், தனது நிறைகுறை உணர்தல், திருத்தம்பர் வழி வகுத்த வழியே வாழ்ந்து காட்டு. அப்ப என்னவா மாற முடியும்? 5 புலன்களை அடக்கி அறிவறிந்திடலாம். 6 தீய குணங்களை போக்கிக் கொண்டு ஆளுமை பெயர் பெற்றிடலாம். இல்லறத்தை அன்பகமாக மாற்றிடலாம். அனைத்துயிரின் அருநட்பை பெற்றிடலாம். இதை விட என்ன வேணும்? ஞானம் பெறுவதற்கான வழி எளிமையான இதை விட வேற சொல்ல முடியுமானா ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆசையின் மறுமலர்ச்சி 6 தீய குணங்கள்னு சொல்லும் போது பேராசை. ஆசை என்ன, பேராசை என்னென்ன? ஆசை நிறைவடைந்த பின்னும் அந்த பொருள் மீதோ அந்த நபர் மீதோ நிகழ்ச்சி மீதோ மீண்டும் மீண்டும் எழுகின்ற ஆசைதான் பேராசை. அந்த பேராசை தான் என்ன ஆகுது? 6 தீய குணங்களாக பேராசை, சினம், கடும்பத்து, முறையற்ற பார்க்க வச்சு, உயர்தொழில் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே அதையே நம்ம முயற்சி பண்ணி மாத்தலைன்னா பஞ்சமா பாதங்கள்னு சொல்லுகின்ற பொய், கொலை, களவு, சூது, கற்பழிவு என்று 5 பஞ்சமா பாதங்களாக மாறிடும். இதுல இருந்து மீள்வதற்கு தான், மனிதனை மனிதனாக வாழ செய்வதற்காக தான் இந்த பயிற்சி முறைகள். இந்த பயிற்சி முறைகள்ல 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதை இன்பம் என உணர் மயக்கம், சிந்தனையில் உயருங்கால் சிதறுவதோ ஜீவகாந்தம், ஐவுணர்வு என்று அறிந்து கொண்டேன். உந்த குண்டலினை புருவ மையத்திடை ஊறுவரும் பேரறியின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐயும் ஒழுங்கு செய்வோம். சாமி என்ன சொல்றாரு? 5 புலன்களின் மூலமாக தான் உயிரின் ஆற்றல் அழியுது. ஞானம் உதயம் எங்க வருது? எல்லாத்துக்கும் காரணம் புலன்கள் தான். 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதை இன்பமென உணர்மை. ஆனா சிந்தனை செய்தவன்னா ஆகுது ஜீவகாந்தத்தினுடைய வெளிப்பாடு உணர்வுகளின் மூலமாக போது. இதை நாம சரி செய்யணும். அப்ப அளவு முறை காத்தா இன்பம். நம்ம கூட பேச்சு வாக்கில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? பையன் படிக்கிறதே இல்லை, நம்ம எவ்வளவு சொன்னாலும் படிக்க மாட்டான், இப்ப இன்னும் புஸ்தகத்தை எடுத்து உட்காந்துங்கிறான், ஞானோதயம் வந்துடுச்சு அப்படின்வாங்க. ஞானோதயம் என்ன? தெளிவு வந்துடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. உள்ளதை உள்ளவாறே உணர்தல். எது பலன் தருமோ அதை உண்மையானதை ஏற்றுக்கொண்டு, எது நமக்கு வாழ்க்கைக்கு பயன் தருமோ அதுதான் ஞானம். இப்ப ஞானம் என்பது அறிவின் தெளிவு. அந்த அறிவின் தெளிவை பெறுவதற்கான பயிற்சி முறைகள் தான் நம்மளுடைய மனோலக்கலை மன்றத்திலே வழங்கப்படுகின்ற எல்லா பயிற்சி முறைகளும். இது ஆன்மீகத்துக்கு நம்ம எளிய முறையில ஆன்மீக உயர்வை பெறுவதற்கான ஒரு வழி. அதே மாதிரி கருமையை தூய்மை சாமி சொல்லுவார். கருமையை தூய்மை பெற்றோர் குரு அரசன் தெய்வம் என்ற ஐவர் பெருமதிப்பை அறிந்து வணங்கி அறிவால் பயன் காண்போம். சுற்றத்தார் தான் குடும்பம் என்று சொல்லக்கூடிய 5 பிரிவுகளுக்கு அடங்கி செய்தை வாழ்ந்துருவோம். நற்றவமாய் உயிரிழந்து நாடிந்து ஒழுக்க வழி வாழ்வோம். கற்றவர்கள் கல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் கருப்பு வெள்ளைத்தோல் நிறத்துடையவர் வாரி உலக மதம் ஒன்றே அப்படின்னு சொல்லுவார். அதாவது கர்மயோக காப்பு நெறி, கர்மயோக நெறி, வேற ஒன்றும் இல்லை. கடமை அறம். நம்ம கடமையை செஞ்சோம்னா எல்லாமே சரியாயிடும், கருமையும் தூய்மையாயிடும். அப்ப கடமையை செய்வதற்கு என்ன பண்ணணும்? இறைவன் நம்மளே இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அன்பும் கருணையமான இறைவனை நம்ம சாப்பிட்றோம். உண்ணும் உணவே 7 தாதுக்களாக மாறி உடல் உயிர் அறிவு இவை தொடர்ந்து இங்க இருக்காங்க. உண்மையிலே இவற்றை நாமோ நம் அரசோ எவரோ இவ்விதத்தை செய்வதில்லை. இறைநிலையே நம்முள் ஊடுருவை இவை அனைத்தையும் ஒழுங்காய் உயர் அன்பால் ஆக்கும். திண்மையுள்ள தெளிவோடு இந்த தெய்வ ஆற்றல் மதித்து வாழ்வதே தெய்வ வழிபாடா. எல்லாத்துக்கும் யாரு காரணம்? ஒண்ணு கூட நம்ம பண்ண முடியாது. உண்ணும் உணவே 7 தாதுக்களாக மாறுது. ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் என்று சொல்லப்படுகின்ற 7 தாதுவா மாறும். இதுதான் இன்னொரு உயிர் வளர்வதற்கும் காரணமானது. இதெல்லாம் நாம ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனிதன் ஏன் கோவப்பட்டுக்கணும், சினம் பயப்பட்டுக்கணும்?
இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதுதான் தீயவினை பதிவுகளை போக்கிக்கணும். தெளிந்த அறிவின் விழிப்பு நிலைக்கணும். தூயவனை தேர்ந்தாத்து துன்பம் நீக்கும் தொழில்களை செய்யணும். மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து. அறிவுதான் எல்லாத்திலும் இருக்கு. அறிவைதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அப்ப எல்லாமாக இருக்கக்கூடிய அகத்ததுதான் மெய்ப்பொருள் காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞ திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்தாரான் ராமலிங்கம். அறிவில் நிலைத்த அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டியோம் நினைவு கூறுவோம். எல்லாமாக இருக்கக்கூடியது இறைவன். இப்போ இறைவனை நம் மனிதடியில் கொண்டோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விடுபட முடியும். அதெல்லாம் எளிமையான பயிற்சிகள். இப்போ எல்லாமாக இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு, பிறவியின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு, பின்னே அந்த எல்லையனை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையான பொழுதும் அறவழியில வாழ்க்கை நடக்கும். பிறவியின் நோக்கம் என்ன? இறைநிலையிலே உணர்தல், அறிவின் முழுமை வேறுபடுது. அதற்கான வாழும் வழிமுறைகள், வழிமுறைகள்ல 6 விதமான வழிமுறைகள்ல இனிமை காத்தல் 6 விதமா சொல்லிட்டோம். 1 உடலுக்கும் உயிருக்கும், 2வது உயிருக்கும் மனசுக்கும், 3வது தனக்கும் இயற்கைக்கும், 4வது தனக்கும் சமுதாயத்திற்கும், 5வது பிறவியின் நோக்கத்திற்கும் வாழும் முறைக்கும், 6வது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம்னா இதை விட நம்ம தெளிவு எங்கேருந்து வரும்? இதை நம்ம முயன்றாலே முழு பலனும் பெற முடியும். வெற்றி என்பது எங்க இருக்குது? நம்முடைய முயற்சியில் இருக்குது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது அப்படின்ற மாதிரி நிஷ்காமிகம். உடல் வளர்த்து உயிர் வளர்த்து வாழ்கின்றேன், உடல் வளர்த்து உயிரெடுத்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து அறிவூட்டி இன்றும் கூட எனக்கு உணவு உடை மற்றும் பல வசதிகளை எல்லாம் தருகின்ற மனித சமுதாயத்திற்கு என் சக்தி இதனை தக்க முறையில் பயன்படுத்துகிறேன் என்ற பெருநோக்கு செய்கிய நிஷ்காமிய கர்ம பேரறமாகும். நிஷ்காமிய கர்மம் என்றதுன்னா துண்டு. இன்னைக்கும் கூட உடல் உருவாகி உடல் எடுத்து வாழ்கின்றேன், உடல் வளர்த்து இன்னைக்கு கூட உணவு உடை மற்றும் பல வசதிகள் எல்லாம் தருகின்ற சமுதாயத்திற்கு என் சக்தி இதனை தக்க முறையில் பயன்படுத்துகிறேன் என்ற பெருநோக்க செய்கை. சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில நாம் பயன்படணும். அந்த பெருநோக்க செய்கை தான் நிஷ்காமிய கர்ம பேரறமாகும். நிஷ்காமிய கர்மம்னா தொண்டு. தொண்டுன்னும் போது எல்லாருக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. சமுதாயத்திலிருந்து பெற்றதை திருப்பி தர வேண்டும். உடலாலோ, உழைப்பாலோ, அறிவாலோ, பொருளாலோ. இதைதான் பாரதி சொல்லும்போது, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவும் இல்லாதோர் வாய்ச்சொல்லறி, உடல் புறம் முக்கியோர் உடல் உழைப்பை தாரி. அதுதான் அடிப்படை. இப்போ சமுதாயத்திலிருந்து பெற்றதை நாம் சமுதாயத்திற்கு திருப்பி தர வேண்டிய கடமை இருக்குது. இதுதான் ஞான உதயம். ஞான உதயம் என்பது புதுசா எல்லாமே புதுசா வந்துடுறது. அறிவின் தெளிவு. அறிவுதான் செயல்படும். அறிவுடைய செயல்பாடு கம்மியா இருந்தா என்ன சொல்றோம்? அப்போ முறை மாறி செயல்படுகிறாங்க. அதுதான் சொல்றோம் விலங்கின பண்பு அப்படின்னு சொல்றோம். அந்த விலங்கின பதிவு கூட சொல்றோம் கொல்லுதல், வதைத்தல், பறித்துண்ணல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இறைநிலையே அறிவாக இருக்கும்போது இறைநிலை பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி நம்ம குறையறிவுல இதெல்லாம் வேண்டும். இதெல்லாம் தேவையான தேவையில்லை. அப்போ நடப்பது நடந்தே தீரும். நடப்பது நல்லவையாக நடப்பதற்கு தான் நம்ம முயற்சி மேற்கொள்ளும். அந்த முயற்சி மேற்கொள்ளும் சுத்தவெளி என்ற ஒன்றுதான் எல்லாமாக இருக்கிறது. ஆதியிலே இறைநிலையாக இருந்த ஒன்றுதான் பூரணம், விரைவு, அறிவு, முத்தரமாம். சோதிக்க இயலாத சோழிக்க நுண்ணுயிர்கள் சொல்லும் 5 பூதங்கள் பரிணாமம். பஞ்சபூதங்கள் வருது இல்லையா? இப்போ இறைநிலை தான் எல்லாமாக இருக்குது. அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிறக்கும் செயல்கள்லாம் இயல்பூக்கும், இயல்பாக செய்கின்றது. அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் தான் கூடுதல் செயலுக்கேற்ற விளைவாக வருகிறது. இப்போ இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அந்த இறைவன் எல்லாமாக இருக்கிறான் என்பதை என்ன சொல்றாரு? இடம் பொருள் ஏவல் சொல்றார். எல்லாமாக இருந்து கொண்டு செயல்படுகிறது. அதை உணர்ந்து கொள்வதுதான் அணுமுதல் அண்டங்கள் சொல்றோம். ஆன பொருள், அதாவது அண்டத்தில் கடவுள் என பேசப்படுவோம், பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். இறைவன் தான் எல்லாமா இருக்கான். அந்த இறைத்தன்மை யாருக்கு வரணும்? வாழ்கின்ற மனிதனுக்கு வரணும். ஏன்னா விலங்கின பண்புல விலங்குகளுக்கெல்லாம் அது அந்த பண்பு இருக்கும். பிற ஒரு உயிரை கொண்டு வாழ்தல் விலங்குகளுக்கு நீதி.
அது தவறு காண போக. ஆனா ஆறாத அறிவை பெற்ற மனிதனுக்கு எல்லாருக்கும் இட்டுண்டு வாழும் முறையை வகுத்துக் கொள்ள வேண்டும். அன்பும் கருணையுமாக வாழணும். அதுதான் இன்முகமும் இனியசும். அடிப்படை தேவை இன்முகமும் இனியசும். இப்படி நாம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையில மாற்றங்களை நாம தான் உருவாக்கிக்கணும். அதுக்குதான் தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரணும். நம்மளுடைய தன்முனைப்பு, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். தன்முனைப்புன்னா என்ன? தான் தனது. இதை போக்கணும். இதுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? ஒரு குரு வேணும். குரு யாரு? ஒரு தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதிக்கருவை உன் புருவத்திடை நிறுத்த உன் பேதமற்றதலை கடவுளாயிருக்கும். இப்போ குரு ஒரு வழியை காட்டுறாரு. அறியாமை என்ற இருளை போக்குகின்றார். இப்போ அறியாமை என்ற இருள் எங்க போகுது, விலகுது? குருவனுடைய பாதத்தை பற்றிக்கணும், குருவுடைய கொள்கைகளை பற்றிக்கணும். அந்த வகையிலே நமக்கு அமைந்த குரு ரொம்ப எளிமையான குரு. எல்லா கருத்துக்களையும் ரொம்ப எளிமையில புரிந்து கொள்ள வகையிலே, எல்லாரும் புரிந்து கொள்ள வகையிலே சிறப்பாக இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாம பயன்பெறதோடு நம்ம பிறவி சந்ததிகள் பயன்பெறணும். பள்ளி கல்லூரியில மாணவர்கள்லாம் இந்த சமுதாயம் பயன்பெறணும். இந்த சமுதாயம் தான் முக்கியமான இளைய சமுதாயம். இளையோர்கள்லாம் நல்லா பயன்பெறணும். மாணவ செல்வங்கள் எல்லாம் பயன்பெறணும். இந்த பயிற்சி முறைகள்ல நம்ம வெற்றியையும் பெற்று நம்ம சிறப்பாக இயங்க முடிவதற்கான வாய்ப்பு மகரிஷி நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற வகையிலே சிறப்பாக நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளணும். அப்படி பண்ணும்போது தான் உலக அமைதி. மகரிஷியுடைய கனவானது தனிமனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, சமுதாய உலக அமைதி என்ற வகையிலே அமையும் என்று சொல்லி, இந்த ஞானோதயம் பெறுவதற்கான கடுமையான பயிற்சிகளின் மூலமாக ஞானோதயம் பெறுவதை விட்டு எளிய பயிற்சிகளின் மூலமாக ஞான உதயம் பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஐடி இயக்குநரகத்திற்கு மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும், ஐடி டெக்னிக்கல் டீமுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும், இந்த தொகுப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்கிறோம் ஐயா. வாழ்கிறோம் ஐயா. சிறப்பு சிறப்பு ஐயா. நான் குவைத்துல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நான் ஃபுல்லா ஸ்பீச் கேட்க முடியல. ஆக்சுவலி நம்ம இவங்க தொகுத்து வழங்கினதுதான் கேட்டேன். அதே ஒரு நல்ல ஜூஸ் மாதிரி எடுத்து என்னோட சிறப்பா தொகுத்திருக்காங்க. இல்ல இல்லைங்க, நீங்க சொன்னது அப்படியே எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதாங்க ஐயா, அதுல ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க. நீங்க சொன்ன கருத்துக்கள், அந்த கருமைய தூய்மையை பத்தி ரொம்ப விளக்கி சொல்லியிருப்பீங்க. நான் திருப்பி யூடியூப்ல கேக்குறேன் ஐயா. ரொம்ப சிறப்பு. அதுதான் ரொம்ப முக்கியங்கிறது. அப்புறம் பயிற்சியும் விடாம செய்யணும் அப்படிங்கிற ரெண்டையும் ரொம்ப இதா வலியுறுத்தி சொன்ன மாதிரி தெரியுது. அவங்க தொகுத்து வழங்கினது நல்லா இருந்தது. அதுக்குதான் வந்து சொன்னேன் ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து அமையன்றாங்க மல்லிகா யோகா. மல்லிகாமா அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி, அந்த தொகுப்பாளினி அந்த மேடம் கிட்ட ஒரு கேள்வி. எனக்கு லிங்க் வர மாட்டேங்குதுன்னு ஒண்ணு. அது எல்லாத்துக்கும் வர மாட்டேங்குதா? ஒரு வாரமா எனக்கு லிங்க் வர்றதில்ல, எல்லாத்துக்குமே வரலையா அப்படின்னு தெரியல. அதாவது லிங்க் வந்துங்கம்மா, நீங்க குரூப்ல இருக்கீங்களா?
இருக்கும்போது நான் 9 மைய தவத்தை இது மூலாதாரத்திலிருந்து ஆக்னிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கும் ஒவ்வொரு மையத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகளை வச்சு கொண்டுட்டு வந்தாங்கன்னு ஒரு நம்ம மகரிஷியோட எம்ஏ புக்ல ஒரு இடத்துல படிச்சீங்க. அந்த தேவதைகள் உங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்க முடியுமாங்க ஐயா? சொல்றேன். சொல்லுங்க. மூலாதாரம் கணபதி, பிரம்மா, விஷ்ணு, சிவன், சதாசிவம், பரமாத்மா. இவ்வளவு தெய்வங்களாங்க ஐயா? ஆமாமா, மூலாதாரத்துக்கு ஒரு கடவுள் கணபதி. கணபதிங்களா? சுவாதிஷ்டானத்துக்கு? சுவாதிஷ்டானம் பிரம்மா. விஷ்ணு. அப்புறமா ருத்ரன். சிவன். ருத்ரன்னா இருக்குமா ஹார்ட் சென்டர். சரிங்க. 4வது மையத்துக்கு. 5வது மையத்துக்கு இதுக்கு தொண்டக்குழி என்னங்க ஐயா? பரமாத்மானா சிவனாங்க ஐயா? ஆமா, சதாசிவம். அது சதாசிவம். புரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அவ்வளவுதானுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா ஏங்கம்மா எனக்கு வர்றதில்ல, அந்த லிங்க் வர்றதில்ல. அது என்ன அம்மா லிங்க்? நீங்க குரூப்ல இருக்கீங்களாம்மா? ஆமாமா, நான் பேராசிரியர் தான். நான் குரூப்ல இருக்கேன். ரொம்ப நாளா வந்துட்டு இருந்தது, 8 நாளா வரல. அதான் நீங்க திரும்ப அந்த குரூப்ல நம்பர்ல இருந்து கூப்பிட்டு பேசி பாருங்கம்மா. எந்த நம்பர்மா? நீங்க குரூப், உங்களுக்கு அந்த குரூப் அட்மின் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நம்பர்ல கூப்பிட்டு பேசுங்க. ஓகேம்மா. கூப்பிட்டு பேசுங்கம்மா. வாழ்க்கை. அப்படி இல்லைனாலும் நீங்க குரூப்க்கு லிங்க் இல்லைனாலுமே நாங்க உங்களுக்கு சொல்றோம் இல்லைங்களா, நம்பர்ஸ் வந்து ஐடி சொல்றோம் இல்லைங்களா, ஐடி பாஸ்வேர்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஆனா நீங்க உள்ள வந்துருங்க. சரிம்மா. நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. இல்ல, பழைய லிங்க் இருக்குல்ல, பழைய லிங்க்ல ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு, அதை வச்சுதானே வந்துட்டு இருக்கேன். வாங்கம்மா. ஓகே. இப்ப 8 நாளா தானே இந்த லிங்க் வர்றதில்ல, ஏதோ வேற என்னமோ வந்துட்டு இருக்கு. அது என்னமோ வெயிட்டிங் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அது நீங்க குரூப் அட்மினை கூப்பிட்டு கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி வருதுன்ட்டு. சரி. குரூப் அட்மின் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது யாருன்னு? அது நீங்க வீட்ல ஏதாவது கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கொடுங்கம்மா, எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நன்றிம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த மீன்பராக கவிதா கோவிந்தராஜ். கவிதாம்மா, வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கிரியை, ஞானம், யோகம் பத்தி ரொம்ப நல்லா அருமையா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கருத்து சொன்னீங்க. இறைவன் எல்லாமே இருக்கா, அன்பு, கருணை எல்லாமா இருக்காங்க. நம்ம ஒருத்தர் மேல அன்பு காட்டும் போது அவங்க கிட்ட இருந்து நமக்கு அன்பு வராத போது அது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம எதிர்பார்க்கிற அன்பு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கவும் மாட்டேங்குது. நம்ம அன்பா இருக்கோம், கருணை இருக்கோம், எல்லாமா இருக்கோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து கிடைக்காத போது கஷ்டமா இருக்குங்களே. அதுக்கு எப்படிங்க? நம்ம மாத்திக்க கூடாது. நம்ம எப்பவும் போல நம்ம இருக்கணும். எப்பவும் போல இருக்கணும். அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் அது நம்ம மனுஷன்ற ரூபத்துல பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. காலப்போக்கில் அவங்களும் மாறிடுவாங்க. வாழ்த்தும் பயணம் இருக்குல்ல, மாறிடுவாங்க அவங்களும். காலப்போக்கில் மாறிடுவாங்க. பேராசை பத்தி ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ஆசை அதிகமாகும் போது நமக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு அதுவும் அருமையா இருந்தது. ஆசை இல்லாம இருக்கும். அதே மாதிரி சன்னியாசம், வெளியில போகாம வீட்லயே எல்லா கடமையும் முடிச்சுட்டு அப்புறம் அது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப அருமை ஐயா. எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப வெள்ளையா பிறக்கிறோம், கருப்பா பிறக்கிறோம், அழகா பிறக்கிறோம், அசிங்கமா பிறக்கிறோம், இதெல்லாம் தொடர்ச்சியா இல்ல எப்படிங்க ஐயா? இது கருத்தொடர்ச்சி எல்லாமே இருக்கு. அதாவது 16 மனிதர்கள் வேறுபாடு ஏன் அப்படின்னு சாமிஜி கொடுத்துருவார். 16 விதமான காரணங்களால் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். கருவமைப்பு, ஆகாரம், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இந்த 16 காரணங்களால மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். எந்த ஊர்ல பிறந்தான், எந்த நேரத்துல பிறந்தான், யாருக்கு அப்பா அம்மா பணக்காரங்களா ஏழையா, கருப்பானவங்களா, சிவப்பு, எல்லாமே ஜீன் தொடர்பு. ஜீன்
ஜீன்னு சொல்லாமல கருவழி தொடர்பு, எல்லா கருவழி தொடர்பு இதெல்லாம் இருக்குது. இந்த 16 விஷயமும் அதுல இருக்குது. கருப்பு சிவப்புன்றது அப்பா அம்மாவுடைய விந்துநாத சேர்க்கையும் அது ஒரு காரணம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல கூட நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருக்குது. கருப்பா இருக்க பேரண்ட்ஸுக்கு, அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை, சிவப்பாக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்க, உடனே அவங்களுக்கு என்ன கிராமங்கள்ல எல்லாம் சந்தேகம்னா, இது கருப்பா இருக்க பசங்க குழந்தை பிறந்தவன் சிவப்பா இருக்கானா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்க பாட்டி சொல்றாங்க, உங்க தாத்தாவுக்கு அப்பா மாதிரி இருக்காண்டா இவன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பா கருப்பா இருக்க, நீ சிவப்பா பிறந்திருக்க, உங்க தாத்தா கருப்பா தான் இருப்பாரு, உங்க தாத்தாவுக்கு அப்பா சிவப்பா இருப்பாரா, நீ அப்படி பிறந்திருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்துநாத சேர்க்கை தான், கருவழி தொடராக தான் பிறவி அது இருக்கும். அது 16 விதமான காரணங்களால மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். கருவமைப்பு, ஆகாரம், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், இந்த 16 காரணத்தால உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, உடல் வலிமை, புகழ், சுகம், செல்வம் அப்படின்னு 7 விதமான வித்தியாசங்கள். உருவமைப்புன்னா ஒண்ணு உயரமா இருப்பான், இல்லைன்னா குள்ளமா இருப்பான். குணம் நல்ல குணமா இருப்பான், இல்லைன்னா நாய் குணமா இருக்கும். அறிவின் உயர்வு, புத்திசாலியா இருப்பான். உடல் வலிமை, நல்ல நல்ல பலசாலியா இருப்பான். அப்புறமா புகழ், புகழ்னா 6 பேருக்கு நல்ல செஞ்சு புகழ் பெற்றிருப்பான். சுகம், எல்லாமே வசதியா இருப்பான். செல்வம்னா எல்லாத்தையும் பெற்று வளமாக இருப்பான். இது 7 வித்தியாசமும் தான் அதுல தான் அமையுது. 16 விதமான காரணங்களால் தான் 7 வித்தியாசம் வச்சு 7 சம்பத்துக்குன்னு சொல்லுவாங்க. இது ரைட்மா. வாழ்க்கை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக உமா தயாளன் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசுங்கம்மா. உமா தயாளன் வாங்குமா. உமாமா அன்மியூட் கொடுத்திருக்கேன் பாருங்க. நம்ம எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். அம்மா வாழ்க வளமுடமா. வாழ்க வளமுடன் அம்மா. அட்மிட் ஆகல. ஆமா, ரொம்ப அருமையா நீங்க ஐயாவுடைய இது தொகுத்து ரொம்ப அருமையா சூப்பரா சொன்னீங்கம்மா. ஐயா சொன்னதை ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். என்ன விட நல்லா சொன்னாங்க. ஆவாங்கய்யா. நீங்க சொன்னதை தொகுத்து அழகா வழங்கினாங்க ஐயா. சசிகலாமா வாழ்க வளமுடன். ஐயாவோட குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்கு. அவருடைய குவாலிஃபிகேஷன் 2 இது எழுதலாம், அவ்வளவு ஒரு பேராகிராஃப் அளவுக்கு எழுதலாம். அந்த அளவுக்கு அவர் படிப்பு நிறைய இருக்கு. இன்னும் நிறைய ஜோன்ல வேற இதுவா இருக்காரு. நம்ம அம்பத்தூர் ஜோன்ல இருக்காரு. நிறைய இருக்கு அவர்கிட்ட. அவரு குற்றால அருவி மாதிரி மடத்தெல்ல வெள்ளம் போல அவருடைய இது ஸ்பீச் இருக்கும் எப்பயுமே. ரொம்ப எங்களுக்கு எம்எஸ்சி எடுக்கும் போது கூடமா ரொம்ப அருமையா எடுப்பாரு. நாங்க படிக்கவே வேணாம், அவருடைய இது அட்டன் பண்ணாவே போதும், நாங்க பாஸ் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா அந்த நம்ம குணநல பேரும் அதை பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு சந்தேகமே இல்லைங்க ஐயா. ஏன்னா எம்எஸ்சி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டேன் நானு. சந்தேகமே இல்லை ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பரா சபரிஷ் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து பேசுறாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களோட தொகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க கரெக்டா ரீகேப் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நன்றி. ஆமா ஐயா, எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப அலுவலகத்துல உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்ல, ரொம்ப சில இடத்துல சில பேர் நம்ம கிட்ட முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் வேற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நம்ம ஒரு யதார்த்தமா சொல்லுவோம், ஆனா அதை அதையே நம்ம மேல அகேன்ஸ்டா கொண்டு வருவாங்க மீட்டிங் அப்போலாம். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட எப்படி நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே நம்ம மேல நம்பிக்கை ஒரு மாதிரி போயிடுது. என்னடா இந்த மனித இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. கரெக்டு தான். அது இயற்கையான ஒண்ணுதான். அதுதான் சாமிஜி அதுக்குதான் என்ன சொல்றாருன்னா, வாழ்த்தும் பயணம் தான். என்ன சொல்றாருன்னா, ஒரு மேனேஜர் உங்களை அடிக்கடி கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரு வேலை செய்யறவனுக்கு தான் வேலையை கொடுப்பாங்க, வேலை செய்யாதவனுக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல போகும்போது அவருடைய உருவத்தை நினைச்சுக்கின்னு போனோம்னா நமக்கு நடக்கிறது பாதிப்பு உருவாகாது.
நமக்கு வருகின்ற கெடுதல் குறையும். அது மாதிரிதான் நம்ம கூட இணங்கி வேலை செய்யறவங்க நமக்கு எதிர்ப்பா செயல்படுறாங்கன்னா நம்ம அவங்கள மனசுல நினைச்சு அவங்கள மானசீகமா வாழ்த்திக்கினே வந்தோம்னா காலப்போக்கில் மாறிடும். அதெல்லாம் அதெல்லாம் நம்முடைய பயிற்சி முறைகள் தான் எல்லாமே. நம்ம எளிமையா எடுத்துக்கணும். அது இந்த அவங்களோட பேசுறத தவிர்க்கணும். இல்லைன்னா இவ்வளவுதான். வாழ்த்தும் பயணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் வழி. சரி சரியா? ஐயா, இப்போ நீங்க சொன்ன ஒரு இதுல இப்போ இப்ப எனக்கு என்னன்னா, உண்மையாவே வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்க வந்து எல்லாரும் அப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படி பார்த்தா அந்த மாதிரி ஒரு நிறைவோட இருக்கவே முடியாது. ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன், மனைவி எல்லாம், அதான் கேட்டேன். உங்களுக்கு இள வயசு, அதனால உங்க வயசு என்ன ஆச்சு உங்களுக்கு இப்போ? எனக்கு 37ங்க. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆமா ஐயா, 37. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வயசுல நீங்களுக்கு ஆசை எல்லாம் இருக்க முடியும்? சொல்லுங்க. எல்லாமே நிறைவடைந்த பிறகுதான் எல்லாமே தீரும். முதல்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்போம். வாங்கின பிறகு இது ஏண்டா நமக்கு, எல்லா பொருளும் அனுபவங்கள்லாம் அனுபவிச்ச பிறகுதான் அதனுடைய கஷ்டத்தை தெரியும். ஆனால் நீங்க இளமையில இருக்கிறதால உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா தெரியுது. அதனால போக போக எல்லாமே மாறிக்கினே வரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நிரந்தரமானது, எல்லாருக்கும் பொதுவானது. இது பொதுவான வாழ்க்கை முறைகள். இதெல்லாம் அதுல மாற்றம்லாம் வராது. ஏன்னா அவங்க நமக்கு கூடவே இருக்காங்க, அதுக்கப்புறம் எதிரி மாதிரி செயல்படுறாங்க. நமக்கு நல்லது நடக்குது, மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது, நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இயற்கையாக உள்ளது. இந்த வயசுல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் உள்ளதுதான் உங்களுக்கும் அந்த இயல்பு. அதனால இதெல்லாம் மாறுகின்ற சூழ்நிலை வரும்போது தன்னால எல்லாமே மாறிடும். வயசு முதிர்ச்சி வரும்போது எல்லாம் மாறுது இல்லையா? இப்ப 40 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுது? உடல் தளர்ச்சி அடையுது. அப்புறம் 80க்கு அப்புறம் ரொம்ப தளர்ச்சி அடையுது. அது மாதிரி உங்களுடைய வசதிகள்லாம் கூட நீங்க குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு தன்னால உருவாயிடுது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்பமான வாழ்க்கை தான் என்ன நம்ம நினைக்கணும். இன்பமான வாழ்க்கையை நினைச்சோம்னா இன்பமான வாழ்க்கை தான். அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப நன்றி. மிக சிறப்பு. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாரும் ரொம்ப சிறப்பா ஒரு தெளிந்த ஞான உதயம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கேள்வி மூலமாகவும் அவங்களுக்கு உண்டான ஒரு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்னபடி இவ்வளவு நாள் விடுபட்டு இருந்தா கூட மீண்டும் வந்து அந்த பயிற்சி நாம தொடணும், எடுக்கணும், விடாமுயற்சியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த பேச்சு வந்து சிறப்பாக அருமையாக அமைந்திருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் ஒரு ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேசலாமாங்க ஐயா? பேசலாம். டைம் இருக்குங்க ஐயா. 12:30 வரைக்கும் டைம் இருக்கு. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. லக்ஷ்மணன் காந்திமதி. அம்மா வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம வந்து ஒரு பொதுவான கேள்வி, குடும்பமா இருக்கட்டும், வெளி உலகம் வேலை செய்யற இடங்களா இருக்கட்டும், நம்ம அதாவது எல்லாமே நம்மளுக்கு நம்ம செய்யறது சரின்னு நினைச்சிட்டு நம்ம பண்றோம் ஒரு விஷயங்கள். அடுத்தவங்களுக்கு அது துன்பமாவும் மன சங்கடமாவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சூழல்ல சமாளிக்கிறது எப்படிங்க ஒரு விஷயம். அப்புறம் தேவையின் கருதி ஒரு மனைவிக்கா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களுக்கா இருக்கட்டும், செய்யறதுல வந்து அவங்களுக்கு முரண்பாடுகள் ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை சமாளிக்கிறது எப்படிங்கய்யா? இப்ப எல்லாமே வந்து அது வந்து சங்கடங்கள், சந்தோஷமும் இருக்குது பிளஸ் சங்கடங்களும் அதுல வருது. அப்ப அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஏதோ ஒரு சூழல் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அதை வந்து நம்ம சரியான சூழலை கொண்டு போறது எப்படிங்கய்யா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க நல்லாதான் கேட்டீங்க. இதெல்லாம் உலகியல் வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறது தான் ஐயா. இப்ப நமக்கு என்ன வேணும்னா அடிப்படை தேவை விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பொறுமை. இந்த 3 தான் முக்கியம். நாம எதனா பேசினா கூட மற்றவங்க பேசினாங்கன்னா நம்ம பாதிக்காத வரையில காதுல கேட்காத மாதிரி பாவிக்கும். அது ஒரு தொந்தரவு இல்லாம இருக்கும். குடும்பத்துக்கு அமைதியான சூழலை உருவாக்கணும்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுணும். தெரியாத மாதிரி கேட்டும் கேளாத போது பாவித்தல் அப்படி இருக்கணும். இந்த உலகியல் வாழ்க்கையில எல்லாமே ஒரு செய்யும் போது நாம மற்றவங்களுக்கு கெடுதலா தான் முடியும். ஏன்னா இப்ப நம்ம ஒரே நாள்ல ஞானி ஆகிட முடியாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் பலன் தர்ற அளவுக்கு நம்ம பண்ணணும்னு வச்சுங்க. முதல்ல நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு பெனிஃபிட்டா இருக்கா, நமக்கு நன்மை தருமா, அதை தான் பார்ப்போம். காலப்போக்கில் தான் அதெல்லாம் மாற்ற முடியும். உடனே ஒரே நாள்ல நம்ம ஞானி ஆயிட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு நான் என் வீட்டுக்கு செய்ய மாட்டேன்,
ஊருக்கு தான் செய்வேன் அப்படின்னா அது சரிப்படாது. முதல்ல தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். எது இருந்தாலும் நம்மளை கவனிச்சுக்கின்னு தான் மற்றவங்களுக்கு போகணும். இல்லைன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரிதான் சில நன்மைகளால, நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளால சிலருக்கு பாதிப்புகள்லாம் வரலாம். அந்த பாதிப்புகள்லாம் போக்கக்கூடிய அளவுக்கு விசாலமான மனசு ஒரே நாள்ல வந்துடுறாங்க. அது பயிற்சியின் மூலமாக தான். இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே என்ன சொல்லுவாங்க, இவர் பெரிய மகான் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் காலப்போக்கில் தான் நம்ம எல்லாம் மாற்றி அமைத்து பண்ண முடியும். ஒரே நாள்ல நம்ம எல்லாத்தையும் துறந்துட முடியாது. துறவு என்பது என்ன? அளவுமுறை காத்தல் தான் துறவு. அந்த அளவுமுறை காத்தல்ல கூட எனக்கு இன்பம் பயப்பதாக இருந்தா மற்றவங்களுக்கு இன்பம் தருவதாக இருக்கணும். ஆனா சில செயல்கள் நம்ம செய்யும் போது நமக்கு மட்டுமே இன்பம் தருவதாக இருக்கும், மற்றவங்களுக்கு துன்பம் தருவதாக இருக்கும். காலப்போக்கில் தான் அதை நம்ம மாற்ற முடியும். அந்த விசாரமான மனது வரும், அப்பதான் வரும். அதனால அதே மாதிரி குடும்ப சூழல்ல ஒருத்தர் பேசுறாங்கன்னா விட்டு கொடுத்தல், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தரும் ஒண்ணுமே நமக்கு அஃபெக்ட் பண்ணாது, எந்த பாதிப்பும் உருவாகாது. சரி ஐயா, இதுல ஒரு சின்ன ஒரு இதுங்க ஐயா. இப்ப விட்டு கொடுத்து போறதோ, பொறுமையா இருக்கிறதோ, சகிப்புத்தன்மையா இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்போதுமே ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மனநிலைய, உடல்நிலைய நம்ம எப்படிங்க வச்சுக்கிறது? அதாவது அவங்க எகென்ஸ்ட் சொல்றாங்க, ஆனா அந்த இப்ப இந்த வார்த்தைகள் தெரியுது, அந்த இதை நம்ம அதை கடைபிடிக்கிறது எப்படிங்க ஐயா? அதாவது சொல்றேன் அதை சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதை சொல்லும் போது 1 2 10 எண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மைண்ட், அதாவது திசை திருப்பறதுக்கான வழி. இப்போ கோவம், உடனே கோவம் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த அவங்க ஏதோ சொல்றாங்க, நமக்கு சட்டுன்னு கோவம் தான் வரும். அந்த கோவத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழின்னா, ஒண்ணு காதல் கேட்காத மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். 2வது நமக்குள்ள ஏதாவது எண்ணத்தை மாற்றி அமைச்சிக்கணும். 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்பரை சொல்லிக்கினே இருந்தோம்னா அந்த டைவர்ட் ஆகிடும், அவங்க மேல இருக்கிற கோபம் போயிடும். அந்த நேரத்துக்கு அப்புறம் சொல்லலாம், நான் அப்போ பேசும்போது நீ இப்படி சொன்னியே அப்படின்னு அப்புறமா சொல்லலாம். அவங்க பொறுமையா சொல்லலாம். கோவத்துல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி செயல்படக்கூடாது. இப்போ அமைதி காத்தல், நம்ம அதுக்குதான் என்ன பயிற்சி முறை, தியானம். அடிக்கடி தியானம் பண்ணணும். அடிக்கடி தியானம் பண்ணும்போது மனம் அமைதியாகுது. மனம் அமைதியாகும் போது சரி, அவங்க பேசி போறாங்க, அவங்களுக்கு தோணுது பேசுறாங்க, நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்ற என் மனம் விசாலமாயிடும். இதுதான் பயிற்சி, வேற ஒண்ணும் கிடையாது. அடிக்கடி நம்ம நினைச்சு பார்க்கணும், பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், தியாகம் இருக்கணும். ஏன் நமக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் நம்ம அந்த உதவி பண்ணிக்கிறோம், வேற யாருக்கும் இல்லையே. அதனால இதுதான் சிறந்த வழி. நன்றிங்க. காலப்போக்கில் மாறிடும். எல்லாம் நீங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், வயது முதிர்ச்சி வரும்போது எல்லாமே தன்னால மாறும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அனுபவிச்சு. நீங்க சொன்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாலும் இவ்வளவு திட்டுறனே ஒண்ணுமே பேசாம இருக்கீங்களேன்றாங்க. அப்புறம் எடுத்து சொன்னாக்க இப்ப என்ன ஞாபகப்படுத்துறீங்களா, பழச குத்தி காட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி தான் பேசி அந்த வார்த்தைகளை எகென்ஸ்டா சொன்னாங்க. நம்ம எடுத்து சொன்னா கூட அவங்க திரும்ப அந்த விஷயங்களை ஒரு எகென்ஸ்டாவோ இன்னும் அப்படியே தான் இது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற பழச திரும்ப நான் பழச பேச வேண்டாமா, பழச மறந்துடு, நல்ல விஷயங்களை அசைப்போடு, நல்ல தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதை சொல்லி அந்த அவன் நல்ல சூழல் இருக்கிறதையும் அந்த அமைதி கெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் பேசுறப்ப அது மனசு சங்கடமா இருக்குங்க. அதுதான் நீங்க என்ன பண்ணணும், தியானம் பண்ணிட்டு இந்த வாழ்த்தும் போது உங்களுடைய யார் அந்த நபரோ அந்த நபரை நீங்க உருவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கின்னு வாழ்த்தணும். புருவ மத்தியில் கொண்டு வந்து அவங்களை வாழ்த்தீங்கன்னா நினைச்சு காலப்போக்கில் அவங்க பேச்சே குறைஞ்சிடும், மாறி போயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி மாற்றம் வந்து நீங்க தியானம் பண்ணிட்டு அவங்க உருவத்தை நினைச்சு வாழ்த்தணும். அதன் மூலியமா நமக்கு பயன் கிடைக்கும். சிறப்புங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா போன் நம்பர் கொடுங்க. வாழ்க வளமுடன். போன் நம்பர் போட்டுருக்கோங்க ஐயா சாட் பாக்ஸ்ல. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றி. சசிகலா அம்மாவுக்கு நல்ல தொகுத்து கொடுத்தீங்க, என்னை விட சிறப்பா கொடுத்தீங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளம். நம் கடமை அறவாழ்வின்